ரோட்டு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே எப்படி செய்கிறங்கிற பார்த்தலாம். இதுக்கு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலில் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக ஆக வரைக்கும் வதக்கி கொடுத்து கேரட், பட்டாணி, குடமிளகா சேர்த்துருக்கேன். சேர்க்கும்போது கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. காய்கறிக்கு மட்டும் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மூடி போட்டு சிம்லேயே வச்சோம்னா 2 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா காய்கறியை ஒதுக்கி வச்சுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். காய்கறியெல்லாம் விட்டுட்டு முட்டையை மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து கொடுத்தோம் அப்படின்னா பாதி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் காய்கறியோடு சேர்த்து மொத்தமாக கலந்து கொடுத்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 65 பொரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட எலும்பே இல்லாமல் சின்ன சின்னதாக பிச்சுட்டு போட்டுக்கலாம். கைப்பிடி அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இது கூடவே சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாம் மொத்தம் சேர்த்து கிளறி எடுத்துக்கிறேன். ஒன்றா கலந்து கொடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து கொடுத்துட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். உதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா சாதம் ஆறி போய் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தூளுப்பு சேர்த்துட்டு ஒன்றா கலந்து கொடுக்கணும். லாஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து இறக்கணும். அப்படின்னா ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.